அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்திலே என்னுடைய நண்பர் திருவாளர் ஜோஷுவா அவர்கள் என்கிட்ட ஒரு 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 சங்கதியை குறித்து விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்போ அவர் திருவாளர் ஜோஷுவா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் வேலூர் மத்திய ஆலயத்தினுடைய செயலராக இருந்தவர். அப்புறம் பல பொறுப்புகள்ல இருக்கிறாரு. அவர் ஒரு தனியார் மருத்துவமனையிலும் வேலை செய்து கொண்டு வருகிறார். அவர் அரிமா சங்கத்தில் பல பொறுப்புகளிலே இருந்து வருகிற ஒரு அற்புதமான சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர். அவரும் நானும் பேசிக் கொண்டிருக்கும்போது, இந்த கருணை அடிப்படையிலே வேலை குறித்து நான் ஏற்கனவே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்திருக்க கூடும். பார்க்காதவர்கள் அதை பார்த்துக்குங்க. கருணை அடிப்படை வேலை, கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை கொடுக்குறாங்க இல்லையா? அரசு ஊழியர் அரசு பணியில இருக்கும் போதே காலமாயிட்டா அவங்களுடைய சட்டப்படியான வாரிசுகளுக்கு வேலை கொடுக்கறது தான் கருணை அடிப்படை வேலை. நாம ஏற்கனவே எந்த அரசாணையை பத்தி குறித்து பேசியிருக்கிறோம் என்பதை நான் நினைவுபடுத்திவிட்டு, சமீபத்திலே நமக்கு கிடைத்த ஒரு அரசாணையை பற்றி சொல்ல வேண்டிய, ஏன்னா அதுல ஒரு சட்ட திருத்தத்தை, விதியினுடைய திருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம சொன்ன அந்த அரசாணை GOMS நம்பர் 33 அதை யார் வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த துறையை சொல்லணும் இல்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். GOMS நம்பர் 33 லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டது. தேதி சொல்றேன், 8/3/2023. அந்த அரசாணைப்படி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்போ எவ்வளவு வயது இருக்கணும், அரசு ஊழியர் காலமான பிறகு எவ்வளவு நாளுக்குள்ள மனு கொடுக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். அப்போ கொடுக்கிற போது, மனு கொடுக்கிற போது, அரசு வேலை வேணும், நான் தான் வாரிசு, எனக்கு அரசு வேலை வேண்டும் என்று மனு கொடுக்கிறவர்களுக்கு எவ்வளவு வயது வரம்பு இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே அதை இந்த கருணை அடிப்படை வேலை என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த யூடியூப்ல அது இருக்கும். சரி, இது இருக்கட்டும். இப்போ இதுல என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்கார்கள், இதை பத்தி தான் மிஸ்டர் ஜோஷுவாவும் நானும் பேசி கொண்டிருந்தோம். அவர் கேட்கிற கேள்விகளாம் சமூக அக்கறை சார்ந்த கேள்வியா இருக்கிறதுனால அதை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. அவர் கேட்ட கேள்வி, எவ்வளவு இப்போ ஒரு அரசு ஊழியர் அரசு பணியில இருக்கும் போதே தவறிடுறாரு, இன்ஹார்னஸ் என்று பெயர், அவர் பணியில இருக்கும் போதே காலமாயிட்டா அந்த மனு கொடுக்கறாங்க பாருங்க, கருணை அடிப்படையிலே அரசு வேலை வேண்டி மனு கொடுத்துடுறாங்க. கொடுத்த எவ்வளவு நாள்ல அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அவருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் கூட என்கிட்ட அவர் சரி பார்த்து கொண்டார். அதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறார்கள். அது என்ன அரசாணை நான் சொல்லிடுறேன், நீங்க அதை பார்த்து எடுத்துக்கங்க. அரசாணை அந்த GOMS நம்பர் 41 அதை யார் வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால், ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் G டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய நாள் அந்த தேதி சொல்ற மாதிரி 4/8/2025. இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? GOMS நம்பர் 41 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் G டிபார்ட்மெண்ட் தேதி 4/8/2025 வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல அந்த பழைய அந்த 33 சொன்ன பாருங்க, அந்த அரசாணையில சில திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். இப்ப கேட்ட கேள்வி என்ன, எவ்வளவு நாளைக்குள்ள வேலை கொடுக்கணும்? மனு போட்டுட்டாங்க, அரசு ஊழியர் காலம் ஆயிட்டாரு, அத வேலை கேட்டு கருணை அடிப்படையில வேலை கேட்டு மனு போட்டாங்க. மனு போட்ட பிறகு எவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த அப்பாயின்மெண்ட், இந்த வேலை கொடுக்கறத பத்தி வருது. அப்பாயின்மெண்ட் ஷல் பி கிவன், என்னது வேலை கொடுக்கிறது, அப்பாயின்மெண்ட் ஷல் பி கிவன் சப்ஜெக்ட் to the availability of the vacancy within 3 years from the date of death of னு வருது கவர்மெண்ட் சர்வெண்ட். அதாவது என்ன, இது ஆங்கிலத்துல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்படின்னா, அந்த அரசு ஊழியர் காலமான நாள்ல இருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்படிதானே சொல்லணும். So the appointment shall be given subject to the availability of vacancy within 3 years from the date of death of the government servant வருது. சரி, 3 ஆண்டுகளுக்குள்ள கொடுக்கணும்னு சரி சொல்றாங்க இல்லையா? ஆனால் இங்கதான் என்ன உதைக்குது, நல்லா கவனிங்க. அரசு ஊழியர் காலமான நாள்ல இருந்து 3 ஆண்டுகளுக்குள்ள வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரி கொஞ்சம் நமக்கு சங்கடத்தை உருவாக்குகிற அளவுக்கு இருக்குது, நாம புரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் டு தி அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி என்று வருகிறது. இதுதான் திருத்தம். அந்த ஃபிக்சேஷன் ஆஃப் டைம் லிமிட் இருக்குது பாருங்க. 3 வருஷத்துக்குள்ள வேலை கொடுக்கணும்னு போட்டிருக்குதே,
அதனால நீங்க 3 வருஷத்துல கொடுங்க அப்படின்னு போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, வேக்கன்சி காலி பணியிடம் இருப்பதை பொறுத்து என்கிற அதுதான் அந்த சப்ஜெக்ட் டு தி அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கன்சி என்கிற ஒரு வரி வருகிறது. ஆகவே நீங்க மனு கொடுக்கிறவங்க ஒழுங்கா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காத்திருக்கும் போது அது வந்து ஸ்டேட் வைடு வேக்கன்சி, மாநிலம் தழுவிய காலி பணியிடம். அதனால எவ்வளவு காலத்துக்குள்ள வேலை கொடுப்பாங்க? 3 ஆண்டுகளுக்குள்ள கொடுத்தாகணும். காலி பணியிடம் இருப்பதை பொறுத்து என்று இந்த அரசாணை சொல்லுகிறது. திருவாளர் ஜோஷுவா அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் அவருக்கு இந்த பதிலாக கொடுத்தேன். உங்களுக்கும் இந்த அரசாணை பயன்படும். எடுத்துக்கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஒரு பதிவிலே சந்திப்போம்.